விண்ணக ஆதார். நம் இந்திய நாட்டில் ஆதார் எண் என்று ஒவ்வொருவருக்குமே கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் கருவிழி ரேகை, விரல்களின் 10 விரல்களின் ரேகை என எல்லாவற்றையும் பதிவு செய்து எனக்குரிய அடையாளத்தை யாரும் எடுத்து விடாதபடி எனக்கென்று கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட அடையாளமாக அந்த ஆதார் எண்ணும் அந்த ஆதார் அடையாள அட்டையும் விளங்குகின்றது. இதை வைத்துத்தான் எல்லா காரியங்களும் நடக்கிறது என்பது நாம் அறிந்தது. அதே போன்று கடவுள் நான் பிறந்தது முதலே, ஏன் அதற்கு முன்பாகவே, கருவில் உருவாகும் முன்பாகவே எனக்கென்று விண்ணக ஆதார் ஒருவரை, உயிருள்ள ஆதார் ஒருவரை எனக்கென கொடுத்துள்ளார். அவர்தான் கடவுள் எனக்கென கொடுத்துள்ள காவல் தூதர். எவ்வாறு ஆதார் எண் என்னை பற்றிய முழுமையான தகவல்களை அறிந்து வைத்திருக்கின்றதோ, அதே போன்று எனக்கென்று கொடுக்கப்பட்ட காவல் தூதர் என்னை பற்றி முழுமையாக அறிந்து வைத்திருக்கின்றார். நான் போகும்போதும் வரும்போதும் அமரும் போதும் உறங்கும் போதும் எழும்போதும் வேலை செய்யும் பொழுதும் எல்லாவற்றையும் கண்காணித்து இதை செய்ய வேண்டாம் என்று மனசாட்சியின் உள்ளிருந்து சொல்லிக் கொண்டிருப்பவர் இந்த காவல் தூதர்தான். கடவுள் எனக்கென கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட ஒரு அடையாளம்தான் காவல் தூதர். இதை நாம் என்றைக்காவது உணர்ந்து பார்த்திருக்கின்றோமா என்பதை யோசித்து பாருங்கள். பல நேரங்களில் நாம் இரவு படுக்க போகும் பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட காவலின் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஒரு வார்த்தை தான் அந்த நேரத்தில் படுக்க போகும்போது நாம் சொல்கின்றோம். பல நேரங்களில் அதை சொல்வதும் இல்லை. நாம் சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி, நமக்கென்று அடையாளமாக கொடுக்கப்பட்ட அந்த காவல் தூதர் என்ன செய்கின்றார்? நம்மை கண்காணிக்கின்றார், நம்மை பாதுகாக்கின்றார். இதுதான் கடவுளின் அருட்கரம். இந்த அருட்கரத்தின் வெளிப்பாடுதான் காவல் தூதர்கள் என்பதை உணர்ந்து பார்த்து, இனிமேலாவது எனக்கு கொடுக்கப்பட்ட காவல் தூதர்களே, எனக்கு துணையாயிருந்து என்னை நாள்தோறும் வழிநடத்தியருளும் என்று இந்த 2 வரி ஜெபத்தை எழுந்த உடனேயே சொல்லி ஜெபிப்போம். காவல் தூதர்கள் நமக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டவர்கள், நம்மை வழிநடத்துவார்கள்.